ஓம் சாந்தி. 15/5/2017 முரளி ரிவிஷன். பாபா இன்னைக்கு சொல்கிறாரு, பாபாவுடைய வழிப்படி நடந்தீங்கன்னா மிக உயர்ந்தவராகலாம், உயர்ந்த பதவி. அதை விட்டுட்டு ராவணனுடைய வழிப்படி நடந்தீங்க, எல்லா மரியாதையும் மண்ணோட மண்ணாக போயிடும். அதனால் ராவணன் வழிப்படி நடக்குதுங்க. ஆனால் ராவணன் வழிப்படி நடக்கிற மாதிரி சூழ்நிலை வரும். பாபா என்ன சொன்னார், அதன்படியே போங்க. எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா ஒரு வினாடி கவனக்குறைவு அடுத்த கல்பத்தில் பல ஜென்மங்களில் பிரதிபலிக்கும். ஸோ அதனால் எச்சரிக்கையாக உங்களுடைய தலையெழுத்தை நீங்கள் எழுதுறீங்க. அதனால் பாபாவுடைய வழிபடி நடக்கிறதுல தான் உங்களுக்கு நன்மை. பாபாவுடைய நம்மளுடைய பிறப்புரிமை இருக்குல்லையா, ஈஸ்வரன் மடியில் பிறந்திருக்கிறோம். இந்த பிறப்புரிமையை அடையக்கூடிய குழந்தையோடைய அடையாளம்னா என்ன? ஃபுல் ஆஸ்தியும் பாபா கிட்ட இருந்து எந்த குழந்தை அடையும் அப்படின்னா, அந்த குழந்தை ஃபுல்லாக பாபாவை ஃபாலோ பண்ணுவாங்களாம். அதேமாரி சூத்திரர்கள் தொடர்பில் வந்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க. ஏன்னா சூத்திரர்கள் தொடர்பில் வந்துட்டாங்கன்னா பாபாவுடைய ஸ்ரீமத்தில் தன்னுடைய மனசு சொல்கிற வழியை கலக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனால் இவங்க சூத்திரர்கள், அதனாலே சூத்திரர்களோடு இருந்தாலே அவங்களுடைய குணம் நம்மளை கண்டிப்பாக தாக்கும். அதனால விலகியே இருப்பாங்க, மனம் சொல்கிற வழியை கலக்க மாட்டாங்க. பாபா சொல்கிறாரா அதை மட்டும் செஞ்சுவாங்க. கண்ணை முடிச்சாங்கன்னா பாபா சொல்கிறத செய்கிறதுக்கான உதவியும் பாபாவே கொடுப்பார். தைரியம் மட்டும் வைக்கணும். அதேமாதிரி தன்னுடைய உண்மையான கணக்கை பாபாட்ட சொல்லுவாங்க. தவறு நடந்திருந்தாலும் சரி, முயற்சி வேகமாக போகுதா ஸ்லோவாக போகுதா, சேவை நடக்குதா இல்லையா, என்னென்ன மனசுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குதோ அவ்வளோத்தையும் பாபா கிட்ட ஓப்பனாக சொல்லுவாங்க. அதே மாதிரி பிராமண சங்கத்தின் தொடர்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே பிராமணர்னு சொல்கிறது பாபா குழந்தைங்க எல்லோரும் பிராமணர் கிடையாது. பாபா சொல்கிறது ஃபாலோ பண்ணுறவங்க மட்டும்தான் பிராமணர்கள். ஸோ மற்றவர்கள் பிராமணர் வேஷம் அணிந்த சூத்திரர்கள்ன்ட்டு பக்தியில் காட்டுவாங்க இல்லையா. பாபா அடிக்கடி சொல்லுவார், வேஷம் போட்டுட்டு அசுரர்கள் உட்காந்தாங்க அப்படின்ட்டு. ஸோ அப்படி புரிஞ்சுக்கணும். ஸோ அதை அடையாளம் கண்டுக்கிறதுக்கு என்ன ஆகும்னா, யோக பலம் வர வர நமக்கு தெரிஞ்சிடும். யோக பலம் இல்லைன்னா மாட்டிக்குவாங்க. அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நினைவு எப்படி இருக்குது, பாபாவுடைய நினைவு எவ்வளோ நேரம் பண்ணீங்க, பாபா நினைக்கிறீங்களா, பாபா இன்னைக்கு என்ன சொன்னார். ஸோ இது இந்த பிராமணர்கள் தொடர்பில் இருக்கிற இதை பற்றியே பேசிகிட்டு இருப்போம். ஸோ பிராமணர்களா இல்லையான்றது எப்படின்னா, பாபாவை பற்றி மட்டும்தான் பேசுவாங்க. அதுதான் பிராமணர்களுடைய தொடர்பு இல்லையா. அதுதான் அவங்களுக்கு பாபா ஞானம் மட்டும்தான் பிடிக்கும், மற்ற எதுவுமே அவங்களுக்கு பிடிக்காது. அப்படி மற்ற விஷயத்தையே பேசிகிட்டு இருக்கிறாங்க பாபா ஞானத்தை தவிர்த்து அப்படின்னா, அது சூத்திரர். ஓடி போயிடுங்க எட்ட, இல்லாட்டினா அவ்வளோதான், பேய் மாதிரி நம்மள துரத்தோம் குணம். அப்புறம் ஏன்னா நாராயணன் ஆகிறதுக்காக வந்திருக்கிறோம் இல்லையா. அதனால் அப்புறம் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு எப்படிப்பட்ட டெஸ்ட் பேப்பர் வந்தாலும் தேவையே இல்லைப்பா இந்த பாபா வாழ்க்கையை அப்படின்னு பாபா கையை விட்டுட்டு போகணும் அப்படின்ற எண்ணம் கூட வராது. என்ன ஆனாலும் சரி, உயிரே போனாலும் உன் கையை விட மாட்டோம் பாபா அப்படின்னு இருப்பாங்க. அடுத்தது பாபா சொல்கிறாரு, ஜெகதம்பா காமதேனு எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு பசு, தேவலோக பசு அப்படின்னு பக்தியில் பாடப்பட்டிருக்கு இல்லையா. அது உண்மையிலே இந்த பிரம்மா பாபாவை குறிக்கிறது. ஸோ பிரம்மா பாபா மூலமாக சிவபாபா நம்மளை தத்தெடுக்கிறதுனால இவங்க அம்மாவாயிட்டாங்க பிரம்ம பாபா. ஆனால் இந்த ஆழமான விஷயம் எதுவுமே சாஸ்திரங்களில் கிடையாது. பாபா சொல்கிறார், அது பக்தி மார்க்கத்துடைய சாதனங்கள், நமக்கு அது தேவை கிடையாது. எல்லா சாஸ்திரங்களுடைய சாரத்தை பாபா புரிய வைக்கிறார். எல்லா சாஸ்திரங்களும் உண்மை கொஞ்சம் கொஞ்சம் இருக்குதுப்பாங்க, அந்த உண்மை மட்டும்தான் இங்கே பாபா சொல்கிறார். அதை படித்து சொல்லலை, இந்த உண்மையிலிருந்து வெளிப்பட்டது தான் அந்த சாஸ்திரங்கள். மற்றபடி அந்த சாஸ்திரத்தை படித்து கீதையோ ராமாயணமோ மகாபாரதமோ அதுக்கான விளக்கத்தெல்லாம் சொல்லலை. ஏன்னா அவரே சுயம் ஞானக்கடலாக இருக்கார். அவர் எதையுமே படிக்க தேவையில்லை. பிரம்மா பாபா வேணால் படிச்சிருக்கலாம். ஏன்னா இந்த மனித சிருஷ்டி மரத்துடைய விதையாக இருக்கிற அவருக்கு இந்த சிருஷ்டி மரத்துடைய முதல் இடை கடை தெரியாதா என்ன? இருந்தாலும் அவருக்கு உடல் இல்லாத காரணத்தினால பிரம்மா உடலை எடுத்து
இந்த ஞானத்தை கொடுக்குறாரு. இந்த உண்மையான கீதையை இப்போ தான் கேட்குறீங்க, அதை நீங்கள் உருவாக்குறீங்க. இருந்தாலும் இது உங்களுக்கு ஜென்ம ஜென்மமாக தொடராது. இந்த சங்கமயுகத்தோட முடிஞ்சிடும். எல்லா வேத சாஸ்திரங்களுமே முடிஞ்சிடும். ஏன்னா புது யுகம் வரப்போகுது. மற்றபடி மனிதர்கள் எழுதிய வேத சாஸ்திரங்களை படிக்கிறதுனால யாரும் சொர்க்கத்துக்கும் போக முடியாது, முக்தியும் அடைய முடியாது. இப்போ பாபா சொல்றாரு, ஒவ்வொரு ஆத்மாவிலையும் அழிவற்ற பாகம் நிரம்பி இருக்குது. அது பரந்தாமத்திலிருந்து இங்கே உடலை எடுத்து அதோடைய நடிப்பை நடிச்சுக்கிட்டே இருக்குது. மற்றபடி நடிக்கக்கூடிய இந்த உலகமும் ஒன்று தான், சிருஷ்டி சக்கரமும் ஒன்று தான், இதோடைய இயக்குனர் பாபாவும் ஒருவரே. இப்போ நாம் மீண்டும் தேவதைகளாக மாறிட்டு இருக்கிறோம். நாம தான் தேவதையாக இருந்தோம், ராஜ்யத்தை இருந்தோம், மீண்டும் மாறிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த சங்கம யுகத்தில் பழைய சிருஷ்டி புதிய சிருஷ்டியாக மீண்டும் மாறுது. பாபா சொல்றாரு, பிராமணர்கள் வந்து உச்சி குடுமிக்கு சமமானவர்கள், சூத்திரர்கள் கால். ஸோ ரெண்டுத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. ஆனால் ரெண்டும் அட் எ டைமில் இருக்கிற இடம் இந்த சங்கம யுகம். பாபா சொல்றாரு, பாபா எப்படி குழந்தைங்களுக்கு சுயநலமற்ற சேவை செய்கிறாரோ அதே மாதிரி நாமளும் செய்கிறோம். அது என்ன சேவை? கீழானவர்களை உயர்ந்தவர்களாக மாற்றக்கூடிய சேவை. யாருக்கு பாபா கொடுக்குற உயர்ந்த பதவி, லக்ஷ்மி நாராயணன் பதவி கிடைக்குதுன்னா, யார் பாபா சொல்கிற அந்த ஸ்ரீமத் படி அப்படியே நடக்கிறாங்களோ அவங்க தான் முழு ராஜ்யத்தையும் அடையிறாங்க. ஸோ நாம் தேவதையாக இருந்த நாம மறுபிறவி எடுத்து மாயையின் வசமாகி நம்ம மரியாதை எல்லாத்தையும் மாயா எடுத்துருச்சு, அழுக்க மாற்றிடுச்சு. ஸோ இந்த ராவணன் வழி நடந்ததுனால தான் மரியாதை ஃபுல்லாக மண்ணோட மண்ணாக போச்சு. இப்போ சிவபாபாவுடைய வழிபடி நடந்தீங்கன்னா புது உலகத்தின் தேவதை ஆயிடலாம். அதனால் ஒவ்வொரு அடியிலும் அவருடைய வழிபடி நடங்க. காந்திஜி கனவு கண்ட புது பாரதம், புது ராஜ்யம், ராமராஜ்யம் இனிதான் வரப்போகுதே தவிர இப்போ இருக்கிறது கிடையாது. சத்யுகம் தான் உண்மையிலே ராமராஜ்யம். இங்கே பாருங்கள், நாளுக்கு நாள் துக்கம் தான் அதிகமாகிட்டு இருக்குது. ஸோ நான் எப்படி முந்தைய கல்பத்தில் சொன்னனோ ஒவ்வொரு 5000 வருட இறுதியில் வருவேன்ட்டு, அதே மாதிரி வந்து உங்களுக்கு இப்போ ஞானத்தை கற்றுக் கொடுக்குறேன். மற்றபடி வேதங்கள் எல்லாம் பிற்காலத்தில் உருவாகுது. அது எல்லாமே இப்போ விநாச ஜுவாலையில் அழிய போகுது. ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்கூலாக காலேஜுக்கெல்லாம் போய் கூட புரிய வைங்க. அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், இப்போ இது வரைக்கும் நீங்கள் படித்ததெல்லாம் எல்லைக்குட்பட்ட வரலாறு, நாங்கள் எல்லைக்கு அப்பாற்பட்ட வரலாறு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். இந்த லக்ஷ்மி நாராயணன் இங்கே தான் வாழ்ந்தாங்க, அவங்க எப்போ வாழ்ந்தாங்க, எவ்வளோ காலம் வாழ்ந்தாங்க, அவங்களுடைய ஆட்சிக்கு உட்பட்ட இடத்தோடைய பரப்பளவு தெரியுமா அப்படின்னு கேளுங்க. 3 உலகத்தின் ஞானத்தையும் அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது வந்து சொல்லுங்க, இங்கே இருக்கிற மாதிரி எதுக்கு எடுத்தாலும் தண்ணியிலிருந்து, வானத்திலிருந்து, மண்ணிலிருந்து எல்லாத்தையும் துண்டு போட்டு ராஜ்யம் பண்ணுறாங்க இங்கே. ஆனால் அங்கே இந்த மாதிரி இதுவே எல்லையற்ற ராஜ்யம் நடக்கும். அதுக்கு கண்டிப்பாக தூய்மை வேணும். தூய்மை இருந்தால் தான் அந்த உலகத்துக்கு போக முடியும். இங்கே தூய்மை இல்லாத காரணத்தினால அமைதியும் இல்லை, சுகமும் இல்லை. மனிதர்கள் வந்து சன்னியாசிகள் கிட்ட போனால் அமைதி கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. பாபா சொல்கிற, குழந்தை அமைதி உன் கழுத்து மாலை, எங்கே போய் தேடுற கழுத்தில் வச்சுக்கிட்ட அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களே தெரியாமல் தேடிட்டு இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட போய் நீங்கள் எப்படி அமைதி உங்களுக்கு கிடைக்கும்? ஸோ ஆத்மாவை பற்றியே தெரியாத அந்த சாது சன்னியாசிகளுக்கு ஆத்மாவின் சுயதர்மமான அமைதியை எப்படி அவங்களால அடைய முடியும்? ஸோ அசாந்தி அடைய செய்கிறது தான் மாயை, அதாவது உங்களை தேகம்னு நம்ப வைக்குது. இப்போ நீங்கள் எப்போ பாபா கொடுக்குற வழிபடி மாயையை ஃபுல்லாக வெற்றி கொள்கிறீங்களோ அப்போ சத்யுகத்தின் தூய்மை, சுகம், சாந்தி, ஆஸ்தியை நீங்கள் அடைய முடியும். அங்கே யாருமே எனக்கு அசாந்தியாக இருக்கிறேன், ரொம்ப நிம்மதியே இல்லை, எனக்கு அமைதி வேணும்னு சொல்லவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி உலகத்தை இப்போ உருவாக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த பாரதவாசிகளுக்கு தங்களுடைய தர்மமே தெரியல இப்போ.
ஸோ எல்லாருமே படிக்காதவர்களாக இருக்கிறாங்க. அதாவது என்னது, தன்னை பற்றி தன்னை தர்மத்தை பற்றியும் தர்மத்தை உருவாக்கிய பகவானை பற்றியும் தெரிஞ்சுக்கல. பகவான் பகவதின் தேவதைகளை சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, பகவானே ஸ்தாபனை செய்து தன் குழந்தைகளுக்கு ராஜ்யத்தை கொடுக்குறார். அதனால் பகவானுடைய குழந்தைங்க பகவான் பகவதின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் உண்மையிலே அவங்க பேர் தேவி தேவதை, பகவான் ஒருத்தர் தான். மற்றபடி நம்மளுடைய உண்மையான தர்மம் தேவதை தர்மமே தவிர இந்து தர்மம் கிடையாது. நிறைய குழந்தைங்களுடைய புத்தியில் இந்த விஷயமெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பதிதான். அதுலேயும் வாரத்துக்கு ஒரே ஒரு நாள், அதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பாபா நினைக்கிறாங்களாம். பக்தியில் வெள்ளிக்கிழமை மட்டும் கோயிலுக்கு போகிற மாதிரி அப்படி இருக்கிறாங்க நிறைய குழந்தைங்க. ஸோ அடிக்கடி மறந்துடுறாங்க. அதுக்கு தான் பாபா சொல்கிறார், பிராமணர்களுடைய தொடர்பு வச்சுக்கோங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் எச்சரிக்கை கொடுத்துட்டே இருங்க. சூத்திரர்கள் தொடர்பில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக தாக்கம் ஏற்படும், பாபா நினைவு இருக்காது. அதனால் பாபா கிட்ட முழு சொத்து அடையணுமா, பாபாவை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். வியாபாரத்தில் இருந்தாலும் ஆஃபீஸ்க்கு போனாலும் எவ்வளோ நேரம் நினைவில் செய்கிறேன்ற உண்மையான சாட்டை பாபாவுக்கு கொடுத்தீங்கன்னா பாபா நல்ல முயற்சியாளர்னு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஆனால் நிறைய குழந்தைங்க பாபாவுக்கு லெட்டர் கூட எழுத மாட்டுறாங்க. இப்போ பாபா ஒரு பயங்கரமான எச்சரிக்கை ஒன்று சொல்கிறாரு. இந்த முயற்சி எல்லாத்துலேயுமே சதோராஜ தமம் இருக்கிற மாதிரி பாபா குழந்தைங்க பண்ணுற முயற்சியிலும் சதோராஜ தம முயற்சி இருக்குதான். ஆனால் பாபா சொல்கிறாரு, தமோ முயற்சியாளர்கள் ரொம்ப ஸ்லோவாக முயற்சி பண்ணுறாங்க. இருந்தாலும் அவங்கள விட கீழானவங்க யாருன்னா, இந்த தமோ முயற்சியாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சூரிய வம்சத்தினருக்கு வேலைக்காரர்களாக இருப்பாங்களாம். ஆனால் அவங்கள விட கீழானவங்க யாருன்னா, சீக்கிரமாக பாபாவுடைய ஞானத்தை சீக்கிரமாக புரிஞ்சுக்கிட்டு அதை நிறைய பேருக்கு புரிய வைக்கிற சேவையும் செஞ்சுட்டு பாபாவை விட்டுட்டு போயிடுறாங்க பாருங்க. அவங்களுடைய பதவி தமோகுண முயற்சியாளரை விட ரொம்ப கீழானதாக இருக்குமா. அப்போ நம்ம எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும் பாருங்க. அதுக்கு தான் பாபா சொல்கிறார், பாபாவை விட்டு போகணுன்ற எண்ணம் வந்துடக்கூடாது. ஃபுல்லாக முடிஞ்சு போச்சு. ஏறினீங்கன்னா வைகுண்டம், இறங்குனீங்கன்னா சுக்குநூறுன்னு வரும். அதனால் நம்மளோட உண்மையான கணக்கு பாபாவுக்கு அனுப்பிக்கிட்டே இருங்க. அப்போ தான் பாபா குழந்தை எந்த ஸ்டேஜில் இருக்குது, என்னென்ன பண்ணணும் அப்படின்லாம் பண்ணுவார். அப்படி நீங்கள் பாபா சொல்கிறபடி முழுசாக முயற்சி பண்ணல, கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தாலும் மாயா ஒரேடியாக உங்களை சாப்பிட்டுடும். அதனால தான் பாபா சொல்கிறார், குழந்தை தொடர்பு ரொம்ப முக்கியம். ஏன்னா தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா ஈஸ்வரனுடைய குழந்தைங்களுடைய தொடர்பு இருந்துச்சுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் எச்சரிக்கை கொடுப்பாங்க, நீங்களும் கவனமாக இருப்பீங்க. நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாங்க பாபா குழந்தைங்க, நியமம் தெரிஞ்சவங்க. ஏன்னா சூதரர்களை பொறுத்த வரைக்கும் பாபாவுடைய நியமத்தை மீறுறது அவங்களுக்கு அது சாதாரண விஷயம், அது இயற்கை வேற. ஆனால் நமக்கு அது சாதாரண விஷயம் கிடையாது. அதனால தான் பிராமணர்களுடைய தொடர்பு வேணும். கணவன் மனைவி ஒன்றா இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் விகாரத்தை அழிக்கிறதுக்கு. ஆனால் நிறைய குழந்தைங்க பாபாட்ட வராங்க, இறந்துடுறாங்க. பாபா சொல்கிறாரு, அசுர பிறவி, ஒரு குழந்தை பிறந்தா கல்யாணம் பண்ணால் அதுக்கெல்லாம் கொண்டாடுறீங்க. ஆனால் ஈஸ்வரிய பிறப்பு ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. இந்த பிறவியில் இறக்கலாமா, அதாவது பாபா விட்டு போகலாமா? அடுத்தது பாபா ஒரு யுக்தி கொடுக்குறாரு, அசுர பிறந்த நாள், லௌகிக பிறந்தநாள் அதை கொண்டாடுறதை விட்டுட்டு ஈஸ்வரிய பிறந்த நாளை கொண்டாடுங்க. பாபா குழந்தைய அன்னைக்கு ஆனுங்க, அதை கொண்டாடுங்க. அதே மாதிரி விகாரத்தில் பிடிச்சி தள்ளுற திருமண நாளை கொண்டாடுறதுக்கு பதிலாக பாபாவை கல்யாணம் பண்ண நாள், அதான் பாபா கிடைச்ச நாள், அதை கொண்டாடுங்க. இது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. குழந்தைங்களுக்கு, செல்லமான குழந்தைங்களுக்கு இது புது விஷயமும் கிடையாது. ஸோ இதெல்லாம் நடைமுறைப்படுத்துங்க. இதெல்லாம் ஒரு யுக்தி. லௌகீக விஷயங்களை அலௌகீகமாக ஆக்கிடுறோம் இல்லையா? அடுத்தது பாபா சொல்கிறாரு, இன்னும் குழந்தை நீ சாதாரண ஆளு கிடையாது, நீ தான் கல்பமாக பாபா கிட்ட முழு ஆஸ்தியை அடைஞ்ச. இந்த கடைசி பிறவியில் ஒவ்வொரு தடவையும் என் குழந்தையாகி இந்த பிறவியை தியாகம் பண்ணி 21 பிறவிக்கான ஆஸ்தியை அடைஞ்சனா ஏன் இப்போவும் நீ தூய்மையாக இருக்கக்கூடாது? பாபா நாங்கள் உங்களுடைய ஸ்ரீமத் படி நடப்போம் அப்படின்னு உறுதி கொடுக்கணும். ஏன்னா அரைக்கல்பமாக அசுர வழிப்படி தானே நடந்தீங்க. அதனால் என்னத்தை அடைஞ்சிங்க? எல்லாத்தையும் இழந்தீங்க. அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும். மிகப்பெரிய ஆஸ்தி
இழந்துடாதீங்க. எப்படி அந்த 10th +2 எக்ஸாம்லலாம் ஃபெயில் ஆனால் மூஞ்சை காட்டுறதுக்கு, சொந்தக்காரங்கிட்ட மூஞ்சை காட்டுறதுக்கு வெக்கப்பட்டு மூஞ்சே வெளுத்து போயிடுது, அதே மாதிரி தான் இந்த டெஸ்ட் பேப்பரில் நீங்கள் ஃபெயில் ஆனீங்கன்னா கடைசி நேரத்தில் பாபா காட்சி காட்டுவார், நீங்கள் பண்ண தப்பையும் காட்டுவார், உங்களுக்கு அந்த தப்பு திருத்திக்கிறதுக்கான ஞானத்தை கொடுத்ததையும் காட்டுவார், அந்த ஞானத்தை படித்தும் நீங்கள் ஸ்ரீமத்தை மீறினதை காட்டி காட்டி 100 மடங்கு தண்டனை கொடுப்பாரு. ஏன்னா சேவையில் நீ தடையை ஏற்படுத்தி இருக்கிற இல்லையா, சேவையை தடுத்து இருக்கிற, இன்னொன்று உன்னுடைய நடத்தையின் மூலமாக சேவை கெட்டு போயிருக்கு, பாபாவுக்கு நிந்தனை ஆயிடுச்சு இல்லையா. அதனால் பாபா சொல்கிறார், நான் சொல்கிற வழிபடி நடந்தீங்கன்னா பயங்கர இனிமையாக இருப்பீங்க. ஆனால் அசுர வழிபடி கோபப்பட்டாதான் காரியம் நடக்கும்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கோபப்பட்டீங்க, இழந்துடுவீங்க, தண்டனை கிடைக்கும் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஆனால் ஒரு சில குழந்தைங்க இதை பர்சனலாக எடுத்துக்கிட்டு பாபா நம்மள தான் சொல்கிறாரு, என்ன தான் குத்தி காட்டுறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்களாம், பாபா எங்களை அவமதிச்சிட்டார் சபையில் அப்படின்றாங்களாம். அதுக்கு பாபா சொல்கிறாரு, அப்படின்னு நினைக்கிறாங்க, எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டாரே, நான் பாபாவை நம்பி தானே சொன்னேன், இப்படி எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டாங்களே அப்படின்னு நினைக்கிறாங்களாம். அதுக்கு பாபா சொல்கிறாராம், நான் உண்மையில் உங்கள் மரியாதையை அதிகப்படுத்துறதுக்கு தான் வந்திருக்கிறேன். பாபா ஒன்றும் யாருடைய பேரை சொல்லலை, அதுதான் முக்கியம், அதை யோசிக்கணும் இல்லையா. அந்த பிரச்சனை உங்களுக்கு மட்டும் இருக்காது, நிறைய பேர் இருக்கும், நம்ம எல்லாருக்குமே தெரியுங்களா. நம்ம எப்போல்லாம் தப்பு பண்ணுறோமோ அது கரெக்டாக வானிலை வரும், உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய அனுபவம் இது. ஸோ அதனால் இது ஆக்சுவலாக இப்போ அந்த பிரச்சனை இருக்காது இல்லையா. அப்போ சாக்காரத்தில் இருக்கும்போது சொல்லும்போது அவங்களுக்கு அப்படி தோணியிருக்கு. பாபா சொல்கிறாரு, எனக்கு எத்தனை குழந்தைங்க இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தருக்கும் மறைச்சி எப்படி புரிய வைக்க முடியும், எல்லா குழந்தைங்களும் புரிஞ்சிக்க முடியாது, ஓப்பனாக சொன்னாலே புரிஞ்சிக்காமல் இருக்கிறாங்க இல்லையா. அதனால தான் பாபா எல்லாரும் முன்னாடியும் சொல்கிறாரு. ஸோ இது யாரையும் பாபா அவமதிக்கிறதுக்காகலாம் சொல்லலை, ஏன்னா பாபா அன்பு கடல், யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்க மாட்டார், குழந்தையுடைய நன்மைக்காக சொல்கிறார். குழந்தை இப்படியே கொஞ்சம் மீறி போனால் சில குழந்தைகளுக்கு அந்த தண்டனையை சொல்லும்போது தான் அதை ஞாபகம் வச்சு வருவாங்க. ஸோ ரெண்டுமே வேலை செய்யுது, குஷிப்படுத்தக்கூடிய விஷயத்தை நினச்சும் முன்னேறுவாங்க, இது பண்ணலைன்னா தண்டனை கிடைக்கும்ன்றத மனசில் வச்சும் முன்னேறிடுவாங்க. இப்போ பாபா சொல்கிறாரு, ஸ்ரீமத்தினால தான் குழந்தை நீங்கள் உயர முடியும், அதை விட்டு உங்கள் மனசு வழிபடி நடந்தீங்கன்னா கண்டிப்பாக விழுந்துடுவீங்க, இறந்துடுவீங்க. ஏன்னா இந்த உங்களுடைய மனசுப்படி நடந்தீங்கன்னா இந்த உலகியல் சமஸ்காரம் அது இங்கே என்ன இருக்குதுன்னு நீங்கள் இங்கேயே வாழ போகிறீங்களா, நீங்கள் போக போகிறது சத்தியுகத்துக்கு, இங்கத்த சமஸ்காரத்தை நீங்கள் எதுக்கு வெளிப்படுத்துறீங்க. ஏன்னா இங்கே இருக்கிறது கவலைகளின் சிதை, கவலை மேலேயே தான் உட்காந்துட்டு இருக்க போகிறீங்களா. ஏன் கவலைன்னா என்னன்னே தெரியாத ஒரு இடத்துக்கு பாபா அழைச்சிட்டு போகிறார், அப்போ நாம் அதுக்கு தானே முயற்சி பண்ணணும். அதனால் குழந்தைங்களே ஸ்ரீமத் படி நடங்க, நான் சொல்லிட்டேன், அப்புறம் உங்கள் இஷ்டம், நீங்கள் பண்ணுறதுனா பண்ணுங்கள், பண்ணாட்டினா போங்க. ஏன்னா இங்கே ஸ்ரீலக்ஷ்மியை கல்யாணம் பண்ணுறதுக்கு வந்துருக்கிறீங்க, சூர்பனகையை கல்யாணம் பண்ண வரல. அதனால் தைரியம் வைக்கணும், ஸ்ரீலக்ஷ்மி எவ்வளோ தூய்மையானவங்க தான் ஸ்ரீலக்ஷ்மி ஆக முடியும். ஸோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னா உங்கள் முகத்தை கண்ணாடியில் பாருங்கள், ஆத்மான்ற முகத்தை ஞானம்ன்ற கண்ணாடியில் பாருங்கள், நான் எந்த அளவுக்கு பரிசுத்தமாகி இருக்கிறேன் ஸ்ரீலக்ஷ்மி கல்யாணம் பண்ணுற அளவுக்கு, எந்த அளவுக்கு தெய்வீக குணத்தை நிரப்பியிருக்கிறேன் செக் பண்ணுங்க. பாபா சொல்கிற 16,000 மாலை 108 மணி மாலை எல்லாம் நினைவு சின்னமாக இருக்குது இல்லையா. ஏன் அதெல்லாம் உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் பாபாவோடு சேர்ந்து பாபாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதோடைய நினைவாகத்தான். நாம் புத்தம்புது பிராமணர்கள், பரமபிதா பரமாத்மாவுடைய புத்தம்புது படைப்பு. ஸோ பழைய உலகத்துக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. இது அதாவது வேற்று கிரகவாசிகள் வராங்கன்னு சொன்னாங்களே, அப்படி ஒரு வேற்று கிரகவாசினா அது நீங்கள் தான், பாபா குழந்தைங்க தான். உங்களுடைய குணாதிசயம் எல்லாமே வேறையாக இருக்கணும். புது உலகத்துக்கான குணாதிசயத்தை பழைய உலகத்தில் வெளிப்படுத்துறீங்க. சூத்ர தர்மத்திலேருந்து பிராமண தர்மத்தினராக ஆகி இருக்கிறீங்க. இருந்தாலும் மாயா பெரிய எதிரி குழந்தை, யோகா செய்யறதுக்கு விடாது. அதனால் பாபா எங்களை இந்த தாதி முன்னாடி உட்கார வைங்க, யோகா பண்ண கற்றுக் கொடுங்க, இந்த மாதிரிலாம் பழக்கத்தை ஏற்படுத்திக்காதீங்க. ஒரு இடத்துல உட்காந்து யோகா செய்கிற பழக்கம் வந்துடுச்சுன்னா அப்புறம் எப்படி நீங்கள் நடக்கும்போது, போகும்போது, வரும்போது, பேசும்போது பாபா நினைவில் இருப்பீங்க. அதனால் பாபா சொல்கிறாரு,
எப்பவுமே பாபாவையும் ஆஸ்தியையும் நினைக்கிறதுக்கான முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. எப்படி வருதோ முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. டைம் வைங்க, தானாக வரும். அதுக்காக தான் நம்ம இப்போ யோகா ப்ராக்டிஸும் கொடுக்குறோம் இல்லையா. மற்றபடி என் ஒருவனை நினைவு செய்யுங்க, ஆஸ்தியை நினைவு செய்யுங்கன்ட்டு பக்தி மார்க்கத்தின் கீதை சத் சங்கம் பண்ணுறவங்க சொல்ல முடியாது. பாபா மட்டும்தான் இப்படி சொல்ல முடியும். சொர்க்கத்தை நினைங்கன்னு பாபா சொல்கிறாரு. ஒரு காலத்தில் காட்சியும் காட்டினார், ஆனால் இப்போ காட்டுறது கிடையாது. ஏன்னா புதுசாக வரவங்க ஐயோ இங்கே ஏதோ மந்திரம் காட்டுறாங்கப்பா நினச்சிக்குவாங்க அப்படின்னால பாபா நிறுத்திட்டார். ஏன்னா நாளுக்கு நாள் வந்து விபரீத காலத்தில் விநாச காலத்தில் விபரீத புத்தின்னு அன்பற்ற புத்தி ஆயிடுச்சு. ஸோ பாபா அன்பில் காட்டுறாருன்னு புரிஞ்சுக்காம அதையும் கொச்சைப்படுத்தி தப்பாக சொல்கிறவங்க அதிகமாயிட்டாங்க. அதனால் பாபா நிறுத்திட்டார். இப்போ பாபா சொல்கிறாரு, மம்மா கீதை பாபா மம்மான்னு சொல்கிறது வந்து பிரம்ம பாபாவை சொல்கிறாரு. இருந்தாலும் தாய்மார்களை பார்த்துக்கிறதுக்கு இன்னொரு மம்மா தேவைப்படுது. அதனால் மம்மாவை ஜெகதம்பாவை நிச்சயிக்கிறாங்க, நிமித்தமாக வைக்கிறாங்க. இந்த மம்மா வந்து எல்லோரையும் விட கூர்மையானவராக இருக்கிறாங்க. அதனால தான் மம்மாவுடைய முரளி அவ்வளோ சுவையாக இருக்கிறதுனால தான் சரஸ்வதி கையில் வீணை கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஸ்ரீகிருஷ்ணனாக இருந்தவர் இளவரசன்லேருந்து பிச்சைக்காரன் ஆயிட்டார். பாபா இல்லை அனைத்தையும் இழந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டார். அப்போ நீங்கள் வந்து ஸ்ரீகிருஷ்ணர் பார்த்து சொல்லலாம், என்ன காரியம் செஞ்சு சொர்க்கத்துக்கே இளவரசன் ஆகிட்ட சொல்லு அப்படின்னு கேட்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பாக அதுக்கு முந்தைய பிரிவில் ராஜயோகத்தை கற்றிருப்பார் இல்லையா. ஒரு பணக்கார வீட்டில் பிறந்தா அவனுக்கு ராஜயோகம் அடிச்சு வச்சுப்பான். அந்த குழந்தைக்கு பணக்கார வீட்டில் பிறந்திருக்கு. அதே மாதிரி தான் இப்போ ஸ்ரீநாராயணன் நம்பர் 1. அப்போ ராஜயோகம் அவருக்கு முந்தைய பிறவியில் கிடச்சிருக்குது. அதனால் அதோடைய பலனாக தான் அவர் இளவரசனாக இருக்கார். ஸோ அந்த பதவியை கண்டிப்பாக பாபா தான் கொடுத்துருப்பார், சொர்க்கத்தை படைச்சிருப்பார். அதுக்காக ராஜயோகத்தையும் பாபா தான், சிவபாபா தான் கற்பித்திருப்பார். வரதானம் பார்த்திங்கன்னா இருக்கிறதுல செம்ம வேகமாக போகிறது வந்து ராக்கெட். அது மாதிரி இங்கே புருஷார்த்தம் முயற்சி பண்ணுறோம் இல்லையா, சுய முயற்சி, அது வந்து கஷ்டமே இல்லாமல் செம்ம ஸ்பீடாக ஈஸியாக பண்ணுறதுக்கான ராக்கெட், அதிவேக ராக்கெட் எது அப்படின்னா அனைவரின் ஆசீர்வாதம். எல்லாருடைய ஆசீர்வாதமும் இருந்துச்சுன்னா எந்த விதமான தடையும் உங்களை கொஞ்சம் கூட தொட முடியாது. தட்டையற்றவராக ஆகிடலாம். சண்டை போட்டுட்டு மாயா கூட சண்டையே போட தேவையில்லை. ஸோ ஆசீர்வாதம். அதுக்கு தான் பாபா சொல்கிறார் இல்லையா, ஆசீர்வாதத்தை கொடுங்க எடுங்க. அதுதான் எல்லோரையும் திருப்திப்படுத்துது. ஸோ போன வாரம் ஃபுல்லாகவே அதை வைத்தே வந்தது ஸ்லோகன் இல்லையா. ஸோ ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், எடுக்கணும், திருப்தியாக இருக்கணும், திருப்திப்படுத்தணும். இதே தான் உங்களுடைய சிந்தனையாக இருக்கணும். யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு துக்கம் கொடுக்குறவங்களையும் திருப்திப்படுத்துறது எப்படின்ற வழியை மட்டும் கண்டுபிடிச்சிடுங்க, அவ்வளோதான் சக்ஸஸ். அவங்க ஆசீர்வாதமே கிடச்சிச்சுன்னா அப்புறம் என்ன இருக்குது இல்லையா. சரி, அப்போ நீங்கள் மாயா கூட சண்டை போடுறதால, தடையை அகற்றுறதுக்கு சண்டை போடுறதால தானாகவே தடையெல்லாம் உங்களுக்கு வழிவிடும். அதுக்கு என்ன பண்ணால் ஆசீர்வாதம், மற்றவங்களை திருப்திப்படுத்துகிறோமா அதை நாம் பார்க்கணும். எல்லாரையும் திருப்திப்படுத்துகிற கலையை மட்டும் கற்றுக்கிட்டா போதும், எதை வேணாலும் சாதிக்க முடியும். ஸ்லோகனில் பாபா சொல்கிறாரு, பரோபகாரி. பரோபகாரின்னு என்னது? அபகாரம் செய்கிறவங்களுக்கும் உபகாரம் செய்கிறவங்க. நமக்கு துக்கம் கொடுக்குறவங்களும் நல்லா இருக்கணும். அதாவது நாளைக்கு வானிலை சொல்லியிருப்பார், நிந்தனை செய்கிறவங்களுக்கும் குணங்களின் மாலை போட்டுட்டு போயிட்டே இருங்க, அப்போ தான் நீங்கள் குணவான் ஆக முடியும்னு சொல்லியிருப்பார் ஸ்லோகனில். ஸோ அதே தான் இதுவும். ஸோ பரோபகாரத்தின் பாவனை எப்போ முழுமையாக உங்களுக்கு இருக்குதோ அதுதான் உயர்ந்த தன்மை அடையிறதுக்கான ஆதாரம் என்றார். ஸோ துக்கம் கொடுக்குறவங்களுக்கும் சுகத்தையே கொடுக்கறது பழக்கம் ஆகிடணும். ஸோ இப்போ அந்த மாதிரி துக்கம், அதுவும் இந்த மாதிரி எப்போ வானிலை வருதோ அப்போ தான் உங்களை துக்கத்தை தேடி வந்துட்டு இருக்கோம். அதுவும் எப்போ வரும்னா சும்மா படிக்கிறவங்களுக்கு வராது. இதை நான் நடைமுறைப்படுத்தணும்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வரும். ஸோ மீண்டும் மீண்டும் ஏதாவது ஒரு யுக்தியை வச்சு அவங்க நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும் கொடுத்துக்கிட்டே இருங்க. இதில் தான் இருக்குது. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா.
இதுதான் உண்மையான விசேஷத்தன்மைன்றார். பரோபகாரத்தன்மை, முழுமையாக பரோபகாரம். துக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கட்டும். அவங்க அதாவது உங்களை பற்றி மற்றவங்ககிட்ட அவங்க தப்பாக சொல்கிறாங்க, அந்த மற்றவங்க வந்து உங்ககிட்ட சொன்னாங்க, ஏங்க உங்களை பற்றி அப்படி சொன்னாங்க, அப்படியா சொன்னாங்க ஏங்க, ஆனால் அவருக்கு ஒரு நல்ல விசேஷம் இருக்குது தெரியுமா, அவரை மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லலாம், சமைக்க முடியாது சொல்லலாம், அன்பாக பேச முடியாது சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி விசேஷ குணத்தை மட்டும் சொல்லிட்டு நீங்கள் போயிட்டே இருங்க, ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் சரியாயிடும். ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா.